சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமுத்து அவர்களுக்கு இந்த பொன்னாடையை வழக்கறிஞர் முத்துவேல் அவர்கள் நன்றி. அனைத்து பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது காவல்துறைக்கு எதிரானதல்ல. காவல்துறை சரியானபடி நடக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஒரு புகார் மனுவாக கொடுக்குறோம், தமிழக அரசு கொடுக்குறோம். அதை விசாரணை பண்ணி சரியான முறையில் ஒரு ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்காரு. தியாகி இமானுவேல் சேரனார் அவருடைய வரலாறு தெரிஞ்சு தான் மத்திய அரசே ஸ்டாம்பு வெளியிட்டிருக்கு. அது காவல்துறைக்கும் தெரியும், அனைத்து மக்களுக்கும் தெரியும். இதை தெரியாத கூட ஒரு படிப்பாளி படிக்காத அறிவு கட்டி ஜென்மம் அவர் என்ன அப்டேட்ல சொல்லியிருக்காரு? அவர் ஜாதி தலைவர், ஒரு சமுதாய தலைவர், அவர் தேசிய தலைவர்னு சொல்றான். அது சம்பந்தமாக இவன் ஜாதிய முதல்ல உண்டு பண்றான். அவன் மீது வழக்கு தொடுக்கணும், கலவரத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு நான் புகார் மூலமாக கொடுக்குறேன். யாருக்கு? உங்கள் திருச்சி மாவட்ட ஆணையருக்கும் கொடுத்துருக்கேன், கண்டனமண்டு காவல் ஆய்வாளருக்கும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எந்த அழைப்பானையும் எந்த விசாரணையும் எதுவும் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் உரிமையும் என் சுதந்திரத்தையும் என்னோட பேச்சுரிமையை நான் வெளியில் கொண்டு வருவேன். அதுக்கு தான் இந்த கவன ஆர்ப்பாட்டம். இந்த கவன ஆர்ப்பாட்டத்திற்கு நான் உங்கள்கிட்ட அனுமதி சொல்லி நான் கொடுத்தல, புகாமல் கொடுத்தல. எனக்கு ஒரு 2 நாள் 3 நாளே அனுமதி மறுக்கப்படுன்னு சொல்லுங்கள். நான் நீதிமன்றத்தில் நாடி இருப்பேன். நீங்கள் நேற்று நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது கொடுக்குறீங்க. எந்த விதத்தில் நியாயம் இது? என்னோட உரிமையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களோட கடமை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா நான் இன்னும் வேறு மாதிரி எங்களோட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நான் கொண்டு போயிருப்போம். மைக் செட்டும் மறுக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க. ஏன் சொல்கிறீங்க? இதை முன்னாடியே எங்களுக்கு சொல்லியிருக்கலாமே. இது காவல்துறை எதனால செயல்படுது? இதே அதிமுக திமுக ஆளுங்கட்சி வர்க்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருப்பாங்களா? ரோட்டை நேரம் மறிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி செயல்பாட்டுக்கு நம்ம போகிறோமா? கிடையாது. அங்கே அவர் மீது நடவடிக்கைன்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்காக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியாளருக்கும் புகார் மனு கொடுக்குறோம். அவன் ஜாதிய தலைவர்னு சொல்லியிருக்கான். இமானு சேரனார் கொச்சப்படுத்தி இழுவா வலைத்தளத்தில் பேசுகிறான். அதெல்லாம் தடுக்கணும், நிறுத்தணும்னு சொல்லிட்டு கொடுக்குறான். மானங்கட்ட அரசு மானங்கட்ட போய் உட்கார்ந்துருக்குது கண்டுக்காம. இப்போ இந்த அரசை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? திருச்சி மாவட்டத்தில் சிட்டிங் எம்எல்ஏ எம்பியாக இருக்கக்கூடிய நபர் தேவேந்திரகுல ஓட்டை வாங்குறதுக்காக திருச்சி மாவட்டத்தில் தேவேந்திரகுல தியாகியாக நாங்கள் போற்றக்கூடிய எங்கள் தலைவனை தேசிய தலைவர் இமானு சேரர் திருவுருவம் நிறுவனம் அடுத்து சொல்லி 2 பேரும் ஓட்டை வாங்கி போய் விமானத்தில் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லி லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஓட்டு மட்டும் வாங்க உங்களால் முடியுது, எங்களோட கோரிக்கை நிவர்த்தி செய்ய முடியாது. நீ எதுக்கு எங்களுக்கு அடுத்த டைம் தூக்கி உங்களை குப்பையில் தான் போடுவோம். இது என்னோட கருத்தால், இது ஒட்டுமொத்த தேவேந்திரகுல சமுதாய கருத்தாக இருக்கும். நீங்கள் வரக்கூடிய இந்த தேர்தலுக்கு ஓட்டு கேட்கும் பொழுது இந்த நூறெல்லாம் இருக்குது. இந்த மானக்கட்ட அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை இந்த கோரிக்கையெல்லாம் கவனத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி தான் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு இப்போ புகார் மனு கொடுக்கல, ஏற்கனவே காவல்துறை ஆணையர்கிட்ட போய் புகார் மனுவை போய் கொடுக்க போகிறோம். அது மனுவாக கொடுக்க போகிறோம். அது என்ன மனுவானு கேட்க வேண்டாம். ஏசி ரூமு உங்களுக்கு காரு யார் கொடுக்குறான்? யாரோட வரி பணம்? என்னோட வரி பணம். இந்த வரி பணத்தில் உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துருக்கா அந்த வரி பணம் என்ன புகார் மனு சொல்லிட்டு வாங்கி கேட்கணும்ல. நான் புகார் மனு போய் டிசிட்ட கொடு அப்படின்றீங்க. டிசி மறுத்தாருன்னா அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் ஆணையர்கிட்ட போய் பாருங்கன்றாங்க. ஆணையரை சந்திக்க முடியல. கேட்டு ஏசியை போய் பாருங்கன்றாங்க. அவர் என்னை சந்திக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனில் என்னை நிற்க வச்சுட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. இது என்ன நாகரிகம்? என்ன இது சட்டம் தெரியுது உங்களுக்கு? நான் எதுக்கு உங்களுக்குலாம் இது மாதிரி ஒரு வரி பணம் நாங்கள் கட்டி ஏசி ரூமில் உட்காந்துருக்கா நாங்கள் வரி பணம் கட்டுறோம். ஒரு கோரிக்கை முடியும் வாங்க, நிராகரிக்கிறது நிராகரிக்காததும் நீங்கள் என்னாலும் முடிவு பண்ணுங்க. நான் என் மனுவை நீங்கள் வாங்கிக்கணும்ல, ஏன் வாங்க மறுக்கிறீங்க? இந்த மாதிரி அதிகாரிகளை கண்டித்து தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் இதுக்கு உதவியாக இருந்த எங்களுக்கு காவல்துறை ஆய்வாளருக்கும் சரி, மற்ற காவல்துறைக்கும் சரி, எங்கள் தேவேந்திரகுல ஒட்டுமொத்த சார்பாக நன்றி ஐயா. வந்திருக்கக்கூடிய மீடியாக்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது இன்னொரு விஷயம் சொல்லிடுறோம். இந்த கோரிக்கைகள் மீது இந்த ஆளும் அரசாங்கம் செவிசாய்க்காத பட்சத்தில் இந்த போராட்டம் இங்கே நடக்காது.
வெளியே நடக்கும். மக்களை திரட்டி பப்ளிக் ரோட்டில் நடக்கும். இதை ஒரு எச்சரிக்கையாக வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.